ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாளாக அமைந்திட செந்திலாண்டவர் மேட்ரிமோனி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம வழங்கிட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. இதன் மூலம் உங்களுக்கான வாழ்க்கையை, அதுவும் இந்த பதிவின் மூலம் தேர்ந்தெடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை தட்டி விட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெயர் கனகவள்ளி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துள்ள கொங்கு போயர் சமூகத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு தாங்க முடிச்சுட்டு இவங்க கட்டிட வேலை பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவரும் இவங்களும் தாங்க கட்டிட வேலை பார்த்துட்டு தாங்க. ஸோ அங்கே ஏற்பட்ட சில காரணங்களால் இவங்க கணவரை விவாகரத்து பண்ணிட்டாங்க. அவங்களுடைய கணவரை வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் வசிக்கிறாங்க. இவங்க ஒரு ஆண் குழந்தையோட தனிமையில் தாங்க வசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ தன்னையும் தன்னுடைய குழந்தையும் நல்லா பார்த்துக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு குணமான மணமகனாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு அப்பா அம்மானு யாரும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்க 2 தம்பிங்க. அவங்களாம் திருமணமாகி அவங்க தனியாக செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க தனிமையில் தாங்க இருக்காங்க. இவங்க சொந்தமாக சம்பாரித்து ஒரு ஓட்டி வீடு கட்டியிருக்காங்கங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா ஓரளவு, அதாவது தன்னை போலவே ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத மணமகனாக வேணும். கல்யாணம் ஆகி மனைவி இல்லாதவராக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ஹேமப்பிரியா, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துள்ள கொங்கு போயர் சமூகத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க துணி கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாதம் ஒரு 10 to 12 வரலும் சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப வருடமாக போகிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா ஈரோடில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி ஒரு 2 வருடங்களுக்கு அப்புறமா இவங்களுடைய கணவர் ஃபுல்லாக ட்ரிங்க் பார்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் குடிச்சு அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி அவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க குழந்தைங்களும் இல்லாதனால தனிமையில் தாங்க இருக்காங்க. அப்பா அம்மா வீட்டுக்கும் போகலைங்க. ஸோ அதனால் இவங்களுடைய அம்மா மட்டும் இவங்களோட கொஞ்ச நாள் தங்கி இருந்தாங்க. பட் அவங்களும் இப்போது சில காரணங்களால் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இவங்க தனிமையில் தாங்க இருக்கிறதுனால சரி, தனக்குன்னு ஒரு கடைசி காலத்தில் நல்ல துணை வேணுங்கிறதுக்காக இப்போ இவங்க உடனடியாக மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது பெரிய வசதியாலாம் இருக்கணும், ஜாதி தன்னுடையதாக இருக்கணுங்கலாம் அவசியம் இல்லைங்க. திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், நான் மனைவி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, படிச்சிருக்கணும்லாம் அவசியம் இல்லை, மணமகன் ஓரளவு சாதாரண குடும்பமாக இருந்தாலே எனக்கு போதும். இவங்க சொந்தமாக சம்பாரித்து ஒரு 5 லட்ச ரூபா கையிருப்பு வச்சுருக்கிறதாவும் அது இல்லாமல் 10 சவரன் சேர்த்து வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வாடகை வீட்டில் தாங்க ஆனால் வசிக்கிறாங்க. ஸோ வரக்கூடியவர் வாடகை வீடாக இருந்தாலும் சம்மதம், சொந்த வீடாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னுடைய முகத்தை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்டால் கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்குங்க. மேற்கொண்டு இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.